ஷே ஏப்பா விஷ்ணு பிரமா எல்லா கோயில்லையும் தங்கத்தை உருக்கி நாங்கள் நக்குவோம். உருக்கி இந்த கணக்குக்கிட்ட எழுது இந்த கணக்குக்கிட்ட எழுது நான் என் வீட்டில் கொண்டு போய் நான் என் பொண்டாட்டி என் பிள்ளைமார்களுக்கு முதலமைச்சர்லேருந்து கீழே மந்திரி எல்லாவனும் அந்த கோயிலில் நிர்வாகம் பார்க்குறோம் பூரா நாக்கை இழுத்து விட்டு நக்கி கொண்டே போகணுங்க. அப்போ என்ன செய்யணும்? நோய் போயிரு சமயபுரத்துக்கு போகிறான். சமயபுரத்துக்கு அறநிலைத்துறை அமைச்சர் விரிச்சு கொண்டே போகிறான். விரிச்சு நோயை இவனுக்கு ஸ்டார்ட் பண்ணு. சமயபுரத்துலேருந்து நோயை ஸ்டார்ட் பண்ணு. சரியா? குடல் கீழே மாற பிடுங்கணுப்பா. குடல் கீழே மாற பிடுங்கி விட்ட உடனே அவன் அள்ளிகிட்டே போகணும். சரியா? அடுத்தாப்புல அந்த குடல் எங்கே போகுதுன்னு தெரியாது. விஷ்ணு பேசுகிறப்பா, அசுர வேடம் குடல் என் காலடியில் போட்டு மானிட பிறவியை கிழிச்சி குடலை மாலையாக போட்டேன்ல, இப்போ இந்த குடல் உள்ள மாலை உனக்கு கொடுக்காரு. இவனுங்களை குடலை திருக்கி விட்டு கீழே பிடுங்கி விட்டு அடிச்சிரு. இப்போ இந்த நோயை கொண்டு போய் சமயபுரத்துக்கு போய் இறக்கிரு. சரியா? இது கணக்கு. சமயபுரம்னா இருக்கங்குடினா என்ன காரணம்னா, மன்னராட்சியில் அவன் குடும்ப வாரிசுகளை தூக்கி வச்சு ஆட்டி கொண்டே இருக்கான். இடத்த அளந்து இடத்த போட்டு இடத்துகளை எழுதி அரசியல்வாதி நச்சு கொண்டே இருக்கான். பிடிச்சி சமயபுரமும் எங்கே இருக்கங்குடியும் அடுத்தாப்பில் மேல்மருவத்தூரும் உள்ள அந்த நோயை விட்டு ஆட்டத்தில் அந்த விடுவார். அந்த நோய் விடையில் ஈஸ்வரன் விடுவார். அந்த காய்ச்சல் உள்ள ஓவையில் ஈரக்கோலை அப்படியே நடுங்க விடுவார். அடுத்தாப்புல அந்த உள்ள நோய் காய்ச்சல் ஏறையில் அப்படியே இன்ஜெக்ஷனை குத்திக்கிட்டே இருப்பான். இல்லை மந்திரி பூரா தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் கேள்றா, அமைச்சரும் கேள்றா. இப்போ இந்த நோய் வந்தாண்ட வந்து விடுவான். இன்றைக்கி நாள் விட்டுறப்பா, குடல் கீழே போயிடணும், பிடிங்கிடணும். அவன் குடல் கையில் அள்ளணும். அப்படி வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை விரித்து போட்டு ஆடிக்கொண்டே வாரான். இந்த ஜோலி தான் பார்ப்பானுங்க அரசியல்வாதி. கோயில் என்ன கிடக்கு, விரிச்சு கிடக்கா, இதே ஜோலி. இப்போ இதிலே இந்த ஜோலி பார்த்தா அப்போ இடத்துக்களை என்ன பண்ணி வச்சுருப்பான். அதுக்குத்தான் போட்டு தூக்கி விரிச்சு அடிப்பார் காவல்துறை அதிகாரி. எல்லாமே கேட்டுக்கோப்பா. கணக்கு காலையில் விட்டாச்சு கைலாசத்துலேருந்து. அப்போ புரோக்கர் பூரா, மந்திரி பூரா, எம்எல்ஏ பூரா கணக்கு என்ன பேர் தான், காவல்துறை நாய் எங்கள் கையில் இருக்குது, நாங்கள் இப்படி வீசி போட்டோம்னா இந்த காவல்துறை நாய் மாதிரி அடங்கி போவான், எல்லா அதிகாரியும் அடங்கி போவான்னு புரோக்கர்லேருந்து அடுத்து எம்எல்ஏ எம்பி மந்திரி எல்லாம் முதலமைச்சர் வாயிட்டு பேச மாட்டான். ஏன்னா அவன் சொல்ல மாட்டான். தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் சொல்லவே மாட்டான். நமக்கு காவல்துறை தான் நமக்கு காவல் இருக்குது, ஒரு இல்லைன்னா நம்மளை பிடுங்கிடுவான், அச்சு அடிச்சிருவான்னு அவனுக்கே தெரியும். புரியுதா? அதனால் முதலமைச்சர் பூரா பேச மாட்டான்ப்பா. மந்திரி எல்லா பேரும் காவல்துறையை நாக்கை இழுத்து விட்டு பதிலை சொல்லிட்டான். அப்போ இதுக்கு என்ன விடை, என்ன அர்த்தம்? காவல்துறை நீ புரிஞ்சுக்கோ. அப்போ முப்படை இராணுவம் உள்ள வரையில் கணக்கை தூக்கி காட்டிடு. சரியா? புரோக்கரு அவனே சொல்லுதா, ஒரு இடத்துல சண்டைக்கு வந்தா காவல்துறை வந்தா அதிகாரி கான்ஸ்டபிள்லேருந்து எஸ்ஏ இன்ஸ்பெக்டர் வந்தா நாய் மாதிரி நாங்கள் பேப்பரை தூக்கி போடுவோம், அவன் கவி கொண்டே போவான்னு இன்னைக்கு நாலு பேர் தான்ப்பா. எங்கேருந்து கணக்கு இடத்த சொல்லணுமா? தெற்குப்பாளையம் ராஜபாளையம் சுற்றி விருதுநகர் மாவட்டம் சுற்றி கணக்கு புரிஞ்சிக்கோ. சிவகேரி அடப்பு, தெற்குப்பாளையம் விருதுநகர் அடப்பு. புரிஞ்சிக்கோப்பா, புரிஞ்சிக்கோ. கணக்கு விட்டாச்சு. விலை வாரி கொடுக்க மாட்டோம். உன் மண்டையில் ஏற்றணும்ல, மூளையில் ஏற்றணும்ல. கணக்கு வரையில் வானரப்பட உள்ள வரையில் கணக்கு எடுத்து கொடுத்துரு. இதுதான் கணக்கு. அவன் லேசாக பேசுவான். எல்லா அதிகாரியும் பேசுவான். ஏற்கனவே சொல்லுதான்ல, புரோக்கர் பெரிய பெரிய புரோக்கர் இருக்கான்ல, காவல்துறை அதிகாரி கேளப்பா கேளு. பெரிய புரோக்கர்னால் யாரும் தெரியுமா உனக்கு? வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கெட்டி அப்படி வீசி கொண்டே இருப்பான். இத்தனாயிரம் ஏக்கரை முடிக்கணுமா, இத்தனாயிரம் ஏக்கரை எடுக்கணுமா, இடத்துக்கு காவலுக்குள்ளது நீ. அப்போ இடத்த காவல் காக்காமல் உன்னை ஓரமாக கெட்டி ஸ்டேஷனில் உட்காருன்ட்டான் அரசியல்வாதி. அப்போ வெளியில் எப்படி மேய்தான், எப்படி அடிக்கான். அவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு புரோக்கர்கள் விரித்து அப்படி விலைக்கி விட்டு கையில் விட்டு அந்த பேப்பரை உள்ளே திணிக்கான். நீ புரிஞ்சுக்கோப்பா, காவல்துறை புரிஞ்சுக்கோ. சரியா? அந்த நேரம் விரித்து இவர் கொடுப்பாரு. கொடுக்க வேண்டிய கொடுப்பு நெத்தி மண்டை, நெத்தி எழுத்து, இறப்பெட்டி, குடல் இறக்கம். குடல் இறக்கம் வருதா ஒருத்தனுக்கும். இப்போ அந்த குடல் இறக்கத்தை கீழே மாற பிடிங்கிடுவார். முக்கால் சத்தியம்.